உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு சக்தி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்தா? ஒருவேளை சரண்யாவுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஐயோ, சக்தி பிரெக்னென்ட் இல்லைன்னு அத்தைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? இல்ல, சக்தி பிரெக்னெண்டா இல்லைங்கிற விஷயம் அத்தைக்கு தெரியவே கூடாது. இதை வச்சே எப்படியாவது சக்தியும் வெற்றியும் பிரிச்சிடணும். இவ்வளோ தூரம் வந்த பின்னாடி இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாது. சீக்கிரமா கொடுங்க. சக்தி, என்ன நீ? என்னாச்சு நீ? தெரியல சக்தி, திடீர்னு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப வலிக்குது சக்தி. நீங்க கவலைப்படாதீங்க, எதுவும் ஆகாத, தைரியமா இருங்க. ரொம்ப வலிக்குது சக்தி, வலி தாங்கவே முடியல. நர்ஸ் இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொல்லிருக்காங்க. இங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்தாளே, அவ வயிறு வலின்னு வந்தாங்களே, அவங்களா? அவங்க கைனகாலஜிஸ்ட பாத்துட்டு இருக்காங்க. நேரா போய் ரைட்ல போங்க. கைனகாலஜிஸ்டா? சரி. சரண்யா, உங்க கர்ப்பத்துக்கு ஏதாவது ஆபத்துனா என்னோட மொத்த பிளான ஃப்ளாப் ஆயிடுமே. ஐயோ, இப்ப என்ன பண்ணலாம்? பயமா இருக்கு சக்தி. இந்தாங்கம்மா, இது குடிங்க. கொஞ்சம் குடிங்க அண்ணி. அம்மா, சக்தி, என்ன டென்ஷனா இருக்கு? அண்ணி, நான் சொல்றதை கேட்டு நீங்க டென்ஷன் ஆயிடாதீங்க. அத்தை இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு என் மேல டவுட், அதான் இங்க வந்திருக்காங்க. என்ன சொல்ற சக்தி? அம்மா ஏன் திடீர்னு இங்க வந்தாங்க? அவங்களுக்கு எப்படி தெரியும் நாம இங்க இருக்கோம்னு? இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் சக்தி. அண்ணி, நீங்க அழாதீங்க அண்ணி. அண்ணி, அண்ணி, அத்தை, வெற்றி, பூஜா எல்லாரும் எங்க வந்திருக்காங்க. நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழலன்னு நீ சாமி முன்னாடி சத்தியம் செஞ்சதுக்கு அப்புறமாவும் இத இங்க நிக்கிறாளே சக்தி, இவ உண்டா இருக்கான்னு சொல்லி இவ்ளோ தைரியமா உன் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கா? டேய், அவ உன்னை ஏமாத்திட்டு இருக்காடா. இப்ப பாரு, புள்ளைய காப்பாத்துறதுக்கு மருந்து மாத்திரைய கையிலேயே வச்சுட்டு நின்னுட்டு இருக்கா. இன்னும் நீ அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கடா வெற்றி. சாரி சக்தி, என்னாலதான் உனக்கு இவ்ளோ கஷ்டமோ. அம்மா, சக்தி தான் அவ ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன்னு சொல்றாள்லம்மா. எப்படி வெற்றி, நீ இன்னமும் இவ்ள நம்பிட்டு இருக்க? அவ கையில வச்சிட்டு இருக்கறதெல்லாம் காய்ச்சல் குடுக்கற மருந்துன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க சாப்பிடுறது. நீ வேணா அதை வாங்கி பாரு. இல்ல உனக்கு எதுவும் புரியலனா டாக்டர் கிட்ட போய் கேளு, அப்பதான் உனக்கே புரியும். சக்தி, நான் உன்கிட்ட எவ்வளவு தடவை கேட்டுட்டேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. நீ யாரையோ காப்பாத்த இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா புரியுது.
எனக்காக வேணாம், நமக்காகவாது சொல்லுடி. இல்ல வெற்றி, அது என்னால சொல்லவே முடியாது. என்ன நடந்தாலும் நான் உங்க குழந்தைய பத்திரமா உங்க கையில கொடுப்பேன்னு அசோக் அண்ணனுக்கும் அன்னைக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை நான் காப்பாத்தி ஆகணும். இந்த உலகமே எதிர்த்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை வெற்றி. என் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும் போதும். நீ எனக்காக துடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்னால இப்ப எதுவுமே பண்ண முடியாது. சக்தி, உன்னதான் கேட்கிறேன், உண்மையை சொல்ல போறியா இல்லையா நீ? அந்த காட்டு கோயில் காளி சக்தி உள்ளவ, அவ காமிச்சு கொடுத்துட்டால உன்ன. அத்த, அப்ப நம்ம நினைச்ச மாதிரி செஞ்சிடலாம்ல. கடவுளே, நேரமாயிட்டே இருக்கு. அண்ணி எப்படி இருக்காங்களோ? இன்ஜெக்ஷன் வர போடணுமே. இவங்க வர கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது இவங்க வெளியில அனுப்பி ஆகணும், இல்லைன்னா குழந்தை காப்பாத்தாச்சு. சக்தி, உன்கிட்ட எத்தனையோ தடவை கேட்டுட்டேன், ஆனா நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே. சரி, நீ என்னமோ பண்ணி எப்படியே போ. ஆனா இங்க பாதிக்கப்பட்டு நிக்கிறது என் பிள்ளையோட வாழ்க்கை. அத்தை, எனக்காக எங்க அம்மா வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. நில்றி, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லாம நீ இங்க இருந்து வெளியில எல்லாம் போக முடியாது. அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்டுக்கிறேன். நாளைக்கு காலையில நான் வரேன் அத்தை. இப்ப நான் போயே ஆகணும். அத்த, இல்லத்த, இப்ப இவ்வளவு விட்டீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா இவ வேற ஒரு கதையோட வருவா. பூஜா, கரெக்ட். இப்போ போய் டாக்டரை கூப்பிட்டு பூஜா. அத்தை, எதுக்கு? நீ கர்ப்பம்னு சொல்லுவியா, ஆனா தப்பும் பண்ணலன்னு சொல்லுவியா? இதனால தேவையில்லாம எங்களுக்கு தான் குழப்பம். பாரடி வெற்றிய, அவன் என்ன முடிவெடுக்கிறது இதுக்குன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காண்டி. அதனால இப்பவே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.